தமிழ்நாட்டோட அரசியல் காலம் இப்போ ஒரு ரொம்பவே முக்கியமான கட்டத்துல இருக்கு. நம்ம முன்னாடி என்னென்ன தேர்வுகள் இருக்கு, அடுத்தது என்ன நடக்க போகுது, வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். உண்மைதான். தமிழ்நாட்டோட எதிர்காலமே நம்ம கையில, நம்ம தேர்வுகள்ல தான் இருக்கு. ஆனா அந்த தேர்வுகள்னா என்ன, அதோட அர்த்தம் என்ன, அத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, முதல்ல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச தமிழ்நாட்டோட ரெண்டு பெரிய அரசியல் சக்திகளை எடுத்துக்கலாம். அதிமுக அப்புறம் திமுக. இவங்களோட ஆட்சி முறை எப்படி ரெண்டு வேற வேற பாதைகளை நமக்கு காட்டுதுன்னு பார்க்கலாம். இப்ப பாருங்க, ரெண்டு பக்கமும் ரெண்டு கட்சிகளோட ஆட்சி முறைய சிம்பிளா சொல்லியிருக்கோம். ஒரு பக்கம் அதிமுக ஆட்சி, அங்க அமைதி, நிலைத்தன்மை, அம்மா திட்டங்கள்னு ஒரு பாதுகாப்பான பயணம் மாதிரி தெரியுது. ஆனா வளர்ச்சி கொஞ்சம் மெதுவா இருக்குங்கிற ஒரு பேச்சும் இருக்கு. இன்னொரு பக்கம் திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா வேகமான வளர்ச்சி, புதுசா வேலைவாய்ப்புகள், நேரடியா பண உதவி அப்படின்னு எல்லாம் வேகமா நடக்குது. ஆனா அதே சமயம் மாநிலத்தோட கடன் சுமை அதிகரிக்குதேன்னு ஒரு கவலையும் இருக்கு. பாருங்க, ஒரு பக்கம் பாதுகாப்பான நடை, இன்னொரு பக்கம் வேகமான முன்னேற்றம். இந்த ஒரு லைன் இந்த ரெண்டு கட்சிகளுக்கு நடுவுல இருக்கிற முக்கியமான தேர்வையை அழகா சொல்லிடுது. நமக்கு ஒரு சேஃபான மெதுவான பயணம் வேணுமா, இல்ல சில ரிஸ்க் இருந்தாலும் பரவாயில்ல வேகமான முன்னேற்றம் வேணுமா? இதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற முதல் பெரிய கேள்வி. சரி, இப்போ நம்ம கவனத்தை கொஞ்சம் எதிர்காலத்தை நோக்கி திருப்பலாம். தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு புது அத்தியாயத்தை எழுத முயற்சி பண்ற ரெண்டு புதிய சக்திகளை பத்தி பார்க்கலாம். அதுதான் நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும். முதல்ல நாம் தமிழர் கட்சியை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க கிட்டத்தட்ட 10 வருஷமா களத்துல இருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு தெளிவான தமிழ் தேசிய கொள்கை இருக்கு, ஒரு நிலையான வாக்கு வங்கியும் இருக்கு, கட்சி அமைப்பும் ரொம்ப வலுவா இருக்கு. தேர்தல்ல பெரிய வெற்றி கிடைக்கலைனாலும் அவங்க ஒரு உறுதியான ஃபவுண்டேஷனை போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு தமிழக வெற்றி கழகம். நடிகர் விஜய் தலைமையில ஆரம்பிச்ச இந்த கட்சி ரொம்பவே கொஞ்ச காலத்துல முக்கியமா இளைஞர்கள் மத்தியிலயும் சோஷியல் மீடியாலயும் பயங்கரமான கவனத்தை ஈர்த்திருக்கு. இந்த புது அலைதான் அவங்களோட பெரிய பிளஸ். ஆனா தேர்தல் அனுபவம் சுத்தமா இல்லைங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஓகே, இப்போ இந்த ரெண்டு புது சக்திகளையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி வருது. அரசியல்ல ஜெயிக்கிறதுக்கு பல வருஷ அனுபவமும் கட்சி கட்டமைப்பும் தான் முக்கியமா, இல்ல திடீர்னு வர்ற ஒரு புது அலையும் மக்கள் செல்வாக்கும் போதுமா? இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா ரெண்டு கட்சிகளோட நிலைமையும் பளிச்சுன்னு புரியும். நாதாகவுக்கு அனுபவமும் அடித்தளமும் தான் பெரிய பலம். ஆனா அவங்களோட சப்போர்ட்டர்ஸ் பேஸ இன்னும் பெருசாக்குறது ஒரு சேலஞ்ச். இன்னொரு பக்கம் தவேகவுக்கு இந்த புது அலையும் இம்பாக்டும் தான் பலம். ஆனா எலெக்ஷன் அனுபவமே இல்லைங்கிறது தான் அவங்க முன்னாடி இருக்கிற பெரிய சவால். சோ இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, மக்கள் சப்போர்ட் மட்டும் இருந்தா பத்தாது. அந்த சப்போர்ட்ட ஓட்டா மாத்திர திறமை யாருக்கிட்ட இருக்கோ அவங்க தான் ஜெயிக்க முடியும். இது இந்த புது கட்சிகளுக்கும் மட்டும் இல்ல, எல்லா கட்சிகளுக்குமே பொருந்தக்கூடிய ஒரு உண்மை. சரி, இப்போ நாம இந்த பகுப்பாய்வோட கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கோம். தமிழ்நாட்டோட அடுத்த அத்தியாயத்தை எழுத போற பேனா வேற யார் கையிலயும் இல்ல, வாக்காளர்களான நம்ம கையில தான் இருக்கு. நாம எடுக்க போற ஒவ்வொரு முடிவும் நம்ம மாநிலத்தோட எதிர்காலத்தை தீர்மானிக்க போகுது. அரசியல் வெற்றினா என்ன? சும்மா ஒரு எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது மட்டும்தானா? இல்லவே இல்ல. உண்மையான வெற்றிங்கிறது மக்களோட நம்பிக்கைய ரொம்ப நாளைக்கு தக்க வச்சுக்கிற திறமை தான். இதுதான் எல்லா கட்சிகளோட அல்டிமேட் கோல். அதனால நான் உங்களை ஒரே ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். இப்போதைக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை? ஒரு பாதுகாப்பான நிதானமான நிலைத்தன்மை வேணுமா, இல்ல சில சவால்கள் வந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு வேகமான வளர்ச்சி வேணுமா? தமிழ்நாட்டோட உண்மையான தேவை என்ன? யோசிச்சு பாருங்க.